ஹலோ! இன்னைக்கு வந்து ஒரு 1 கேஜி முட்டை மிட்டாய் ஆர்டர் இருந்தது. ஸோ அதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாரி முட்டை மிட்டாய் வேணும்னா, ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில் ஷேர் பண்றேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்புறம் வந்துட்டு கேக் அமௌண்ட் வந்து அவங்களும் சென்ட் பண்ணவே இல்ல. நானுமே எதுவுமே கேட்கவே இல்ல. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி தயக்கமாவே இருந்தது. ஏன்னா நம்ம இப்ப தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். புதுசா எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எப்படி பேசணும் வைக்கணும்னு பெருசா தெரியல. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 டேஸ் கிட்ட ஆயிருச்சு கேக் வாங்கிட்டு போயிட்டு. ஆனா அவங்க வந்து அமௌண்ட்ட பத்தி வந்து பேசவே இல்ல. அப்புறம் வந்து எங்க வீட்ல எல்லாரும் திட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் சரி, ஓகே, நம்மலாம் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து அக்கா கேக் அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ணவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டேன். அவங்க வந்துட்டு ரொம்ப நேரமா அத ரிப்ளேயே இல்ல. அத பார்த்துட்டும் ரிப்ளே இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து சரி, ஓகேம்மா எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு நம்மகிட்ட இவ்ளோ ஃப்ளாஸ் சொல்லுதாங்க, இவ்ளோ நெகட்டிவ் சொல்லுதாங்க. எனக்கு எப்புட்றா வந்துட்டு நம்ம ஃபுல் அமௌண்ட் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி வந்து சரி, ஓகே அக்கா, வந்து கேக் அமௌண்ட்லேருந்து ஒரு 200 வந்து நீங்க கழிச்சுக்கோங்கக்கா. பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணி விடுங்கக்கா. நான் வந்துட்டு அத நெக்ஸ்ட் டைம் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க வந்து அதுக்கு எதுவுமே சொல்லல. எந்த பதிலுமே அதுக்கு வந்து சொல்லவே இல்ல. நான் சொன்ன அமௌண்ட்ட மட்டும், அதாவது நான் கேட்டதுலேருந்து 200 மைனஸ் பண்ண சொன்னேன். அத வந்து அப்படியே மைனஸ் பண்ணி அவங்க வந்து அத சென்ட் பண்ணி விட்டுட்டு பேசாட்டி இருந்துக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.